அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது. என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் கூட அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லியிருங்கள் என்ற ஒரு அறிவுரையை இந்த சமுதாயத்திற்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அறிவுரையின் படியும் அல்லாஹ்வுடைய வேதத்தில் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அறிவுரையின் படியும் அல்லாஹ் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகளையும் வாழ்க்கையையும் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கின்ற அழகிய வாழ்வியலையும் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அழகிய பொறுப்பு என்பது நமக்கு இருக்கிறது. இந்த பொறுப்பை நாம் உணர்ந்து நாம் செயல்படுகிறோமா? இந்த பொறுப்பு நமது கவனத்தில் இருக்கிறதா? அடுத்த மக்களுக்கு இந்த அழகிய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த கடமை நமக்கு இருக்கிறது என்ற அந்த தெளிவு நமக்கு இருக்கிறதா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த வாழ்வியல் முறைகளை பிற மக்களுக்கு ஏன் நமக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியில எடுத்து சொல்ல வேண்டிய அந்த நோக்கத்திற்கு நாம் நிச்சயமாக பதில் அளிக்கக்கூடிய கடமையில் இருக்கிறோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கடமையை நமக்கு பல்வேறு விதமான வசனங்களில் சொல்லி காட்டுகிறார். இந்த வசனங்கள் எதற்கு என்று சொன்னால், நாளை மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும், முடிவில்லாத அந்த மறுமை வாழ்க்கையில் நமது நிலை தெளிவான ஒரு நிலையில் இருக்க வேண்டும், சொர்க்கம் என்கின்ற அந்த முழுமையான வாழ்க்கையில் நமது பங்கு என்பது முழுமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையில இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு உள்ள கடமைகளை சரியான முறையில் நாம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவான முறையில் பல வசனங்களில் இந்த கடமைகளை கொண்டு நமக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். இரண்டுமே அல்லாஹ்வை வணங்குகிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், இன்ன பிற வணக்கங்களில் நாங்கள் எங்கள் கவனங்கள் இருக்கிறது என்ற நிலையும் தாண்டி நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த ஏகத்துவ மார்க்கத்தை பிற மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அந்த கடமை பொறுப்பு என்பது நமக்கு இருக்கிறது என்ற அந்த நிலையை உணர்ந்தவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அந்த மறுமை வாழ்க்கையை இந்த நற்பலனை பெறக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் வாழக்கூடிய நல்லதை அடையாளப்படுத்தும் போது இந்த பணியை செய்யக்கூடியவர்களுக்கு முதலிடம் பெறுகிறான். எந்த மாதிரியான பணி? நன்மையை ஏவி தீமையை தடுத்து மக்களை நல்வழியை நோக்கி அழைக்கக்கூடிய இந்த பணி. இந்த பணிக்கு பெயர் நம்ம அரபியில தாவா என்று சொல்லுவோம், தமிழில ஏகத்துவத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த கடமை என்கின்ற அந்த நிலையில அழைப்பு பணி என்று நாம் சொல்லுவோம். இந்த அழைப்பு பணியை நாம் சொல்வதன் மூலமாக நாம் பிற மக்களுடைய நன்மையில் பங்கேற்று இருக்கிறோம். அதே மாதிரி நமது நன்மை மறுமையில் உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மூமின்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் மறுமையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். முடிவில்லாத அந்த சொந்த வாழ்க்கை என்பது நமக்கு காத்திருக்கிறது என்பதை நாம் முழுமையாக புரிந்து செயலாற்றக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகின்றனர், நன்மையை ஏறி தீமையை தடுக்கின்றனர், நற்காரியங்களை விரைந்து செயல்படுகின்றனர், அவர்கள் நல்லவர்கள் ஆவர் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல காரியத்தை சொல்லக்கூடிய இந்த நற்காரியங்களை செய்யக்கூடிய நமக்கு நல்லவர்கள் என்ற ஒரு அந்தஸ்தை தருகிறார். மனிதர்களுடைய ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை, நல்லவர் என்ற அந்த வார்த்தையை கேட்பதற்கு நாம் எவ்வளவோ பாடுபடுவோம். ஆனாலும் நல்லவர் என்ற அந்த வார்த்தை மனிதர்களிலிருந்து அவருக்கு எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதா? எவ்வளவு பாடுபட்டாலும் ஒரு சின்ன ஒரு தவறு நம்மிடம் ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் நம்மளை கெட்டவர்கள் என்று அடையாளப்படுத்தி விடுவார்கள்.
ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பணியை செய்யக்கூடிய நன்மையை ஏறி தீமையை தடுத்து அந்த நற்காரியங்கள் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு நல்லவர்கள் என்ற ஒரு அந்தத்தை, ஒரு தகுதியை, ஒரு பாராட்டுதலை தருகிறான் என்று சொன்னால், அந்த காரியங்களில் நாம் எந்த அளவுக்கு முனைப்பாக ஆர்வமாக செயல்பட வேண்டும் என்பதை ஆண்களும் பெண்களும் கவனத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒருவருக்கு நல்லவர் என்கின்ற அந்த அந்தத்தை தருகிறான் என்று சொன்னால், அதை விட சிறந்த ஒரு பாராட்டு என்பது எதுவுமே நமக்கு தேவையில்லை. அது ஒன்றே போதும் மறுமையில் நமக்கு வெற்றி என்கின்ற ஒரு அந்தத்தை பெற்று தரும் என்பதையும் மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பணி என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக இருக்கிறது, இருவரும் செய்யக்கூடிய இந்த பணிதான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். எதில் உற்ற நண்பர்கள் என்று சொன்னால், நன்மையை ஏறி தீமையை தடுக்கின்றனர், தொழுகையை நிலைநாட்டுகின்றனர், ஜகாத்தை கொடுக்கின்றனர், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றனர். இவர்களுக்குத்தான் அல்லாஹ் அருள் புரிகிறான், அல்லாஹ் மிகைத்தவன் முன்னறிவாளன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இவர்களுக்குத்தான் அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று சொன்னால் எவர்களுக்கு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எவர்கள் என்று சொன்னால், நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அவர்கள் நல்ல காரியங்களில் இணைந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவதற்குண்டான காரணம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை போதிக்கிறார். அப்ப இந்த நன்மையை உள்வாங்கியவர்களாக நாம் செயல்படக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், சமுதாயத்தில் பிற மக்களுக்கு ஏற்ற செய்தியை முழுமையாக கொண்டு சேர்க்க வேண்டிய அந்த பணியை ஆண்களும் பெண்களும் மூலமாக ஈடுபட்டு செய்யக்கூடியவர்களாக நாம் ஆகும். அப்ப இந்த சிந்தனை என்பது நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் உயர்ந்த ஒரு தகுதியை நமக்கு தருகிறான். எதற்கு தருகிறான்? இந்த பணியை செய்வதற்கு தான் தருகிறான் என்பதை நாம் உண்மையாக உள்வாங்கி செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரிடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களுக்கு சொல்ல சொல்லி அறிவுரை செய்கிறான். என்ன ஒரு தெளிவை மக்களுக்கு சொல்ல சொல்கிறான் என்று சொன்னால், இதுதான் எனது நேர்வழி, இந்த ஏகத்துவ வழிதான் எனது நேர்வழி. அல்லாஹ்வை நோக்கி நான் உங்களை அழைக்கிறேன், நானும் என்னை பின்பற்றுவோரும் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கிறோம். அல்லாஹ் தூயவன், நான் இணை கற்பிப்பவரும் இல்லை, நாங்கள் இணை கற்பிக்க மாட்டோம், எந்த நிலையிலும் இணை கற்பிப்பு எங்களிடம் இல்லை. அல்லாஹ்வை தவிர வேறு எந்த தெய்வங்களையும் நாங்கள் வணக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளவில்லை, அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்கு முடியும் என்ற அந்த தெளிவான செய்தியை மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதரிடம் அல்லாஹ் சொன்ன செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்கிறான் என்று சொன்னால், இந்த ஏக செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்வதில் உள்ள அந்த முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்துல எவ்வளவோ விஷயங்கள், நல்ல காரியங்கள் செய்வதற்கு இருக்கிறது, எவ்வளவோ தீமைகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த தீமைகளை நாம் கண்டும் காணாமலும், நன்மைகளை செய்வதில் நாம் கண்டும் காணாமலும் இருந்தோம் என்று சொன்னால், இது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக நமக்கு அமையக்கூடும் என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது சார்ந்த ஏராளமான வசனங்களில் நமக்கு தெளிவான ஒரு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நல்லதை நோக்கி அழைத்து நன்மையை ஏறி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருக்க வேண்டும். அவர்கள் தான் வெற்றி பெற்ற கூட்டம். ஒரு கூட்டமாக செயல்படுகிறோம், ஒரு ஜமாத்தாக செயல்படுகிறோம். இப்படி ஜமாத்தாக ஒரு கூட்டமாக எதற்காக நாம் செயல்படுகிறோம் என்று சொன்னால், இந்த உலக ஆதாயத்துக்கு கிடையாது, மறுமை ஆதாயத்திற்கு தான். மறுமை ஆதாயத்தில் நம்ம ஒரு கூட்டமாக நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய முக்கியமான பணி என்ன என்று சொன்னால், நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய பணி, இந்த அழைப்பு பணி, இந்த தாவா பணி, இதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கும்பலாக செயல்படக்கூடியவர்களுக்கு அறிவுரை தருகிறான் என்று சொன்னால்,
இந்த அறிவுரை என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு அறிவுரையாக இருக்கிறது. இப்போ வாசித்தார்கள், நாங்கள் மணவாள நகர்ல என்ன மாதிரியான செயல்திட்டம் வைத்திருக்கிறோம், அதே மாதிரி திருவள்ளுவர் பிள்ளையில என்ன மாதிரியான செயல்திட்டம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பட்டியலை நமக்கு சொன்னார்கள். இந்த பட்டியலை எதை நம்பி சொன்னார்கள்? 4 பேர் உட்கார்ந்து நாங்க மசூரா பண்ணி நாங்க முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்னு பட்டியலை வாசிப்பதற்கா சொன்னாங்க. அதை செயல்படுத்துவதற்கு சொன்னார்கள். மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த விஷயங்களை எல்லாம் சேர்க்க வேண்டும், மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, அது சார்ந்த விஷயங்களுக்கு நாங்க மசோதா பண்ணி முடிவு எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதில் உங்களுடைய முழுமையான பங்களிப்பை எதிர்பார்க்கிறார்கள். அந்த முழுமையான பங்களிப்பு இருக்கும் போதுதான் அந்த விஷயங்களை முழுமையாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த தன்மை என்பது ஏற்படும். முழுமையாக மக்களுக்கு அந்த பணிகள் போய் சேரும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய அவர்கள் கெட்டு போன மனநிலையில் இருக்கக்கூடிய அல்லது வழி தவறக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய அல்லது இணைக்கத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாசலில் இருக்கக்கூடியவர்கள் கூட நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு தாவாக்களில் அவர்களுடைய சிந்தனை மாறக்கூடும், அவர்கள் மேல்வழியை விரும்பக்கூடும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டோம் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு நன்மையாக இந்த சமுதாயத்திற்கு குறிப்பாக நமது மறுமை வாழ்க்கைக்கு அமையும் என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பண்பு இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை தருகிறான். இதையெல்லாம் நீங்கள் திருமறை குர்ஆன்ல படிக்க வேண்டும். இப்படி படிக்கும் போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விதமான எப்படிப்பட்ட ஒரு நன்மையை நமக்கு தருகிறான் என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார், மனித குலத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட சமுதாயங்களில் சிறந்த ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். மனித குலத்துல நம்ம இருக்கிறோம், ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம், இன்னும் எவ்வளவு காலகட்டங்கள்லாம் வரும். ஆனா நம்மை பார்த்து அல்லாஹ் ஒரு சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறான். எதற்காக சொல்கிறான் என்று சொன்னால், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தருகிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள். அல்லாஹ்வை நம்பி நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய இந்த தாவா பணியில் இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் சிறந்த ஒரு அடையாளத்தை தருகிறான், மரியாதையை தருகிறான். அது எப்பேற்பட்ட மரியாதை என்று சொன்னால், நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் எதற்காக அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னால், நன்மையை ஏறுவது, தீமையை தடுக்கிறது, மக்களை நல்வழியை நோக்கி அழைக்கிறது, முழுமையாக சொல்வதாக இருந்தால் தாவா செய்வது, அழைப்பு பணியில் ஈடுபடுவது என்கின்ற இந்த கொள்கையை நாம் செயல்படுத்தும் போது அல்லாஹ்விடம் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இந்த பணி என்பது புதிதாக நமக்கு தோன்றப்பட்ட பணியெல்லாம் கிடையாது, செய்ய முடியாத ஒரு பணியெல்லாம் கூட கிடையாது. இது இன்னைக்குதான் அல்லாஹ் நமக்கு கடமை அளித்திருக்கிறான்னு பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது. நபிமார்கள் நமக்கு செய்த ஒரு பணியைத்தான், இந்த பணியை நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதரவர்களும் நம்மை செய்ய ஏறி இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிமார்கள் எந்த சூழ்நிலையில் இந்த பணியை செய்தார்கள்? பல மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அந்த பணியை செஞ்சாங்க. நீங்கள் குர்ஆனை எடுத்து படிங்க, ஹதீஸ்ல எடுத்து பாருங்க. நபிமார்கள் இந்த பணியை, அழைப்பு பணியை எந்த மாதிரி செய்தார்கள் என்று சொன்னால் தன்னந்தனியாக செய்தார்கள் என்பதைத்தான் அதிகமாக பார்க்க முடிகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செயல் திட்டத்தை அதை பற்றி மாநில செயலாளர் அவர்கள் அடுத்ததாக பேசுவாங்க, அதனுடைய முக்கியத்துவ கல்வி பேசுவாங்க. ஆனால் அவர்களுடைய தாவா பணிக்கு நாம் ஒரு அடையாளப்படுத்துவதாக இருந்தால் அந்த சமுதாய மக்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறுக்கான ஒரு வழியில் இருந்தார்கள் என்பதை கவனிக்கிறாங்க. தந்தையிடம் போய் சொல்றாங்க, தந்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். தந்தையை நீங்கள் வணங்குகின்றவை எல்லாமே ஒரு அர்த்தமற்றவை. நான் சொல்றேன், என் இறைவன் யார் என்று சொல்லி நான் சொல்றேன், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், என் இறைவன் என்னால ரொம்ப அன்பா இருக்கிறான், நான் உங்களுக்கு மேலான வழியை காட்டுகிறேன் என்று சொல்லி தந்தையிடம் அவர்கள் தாவா செய்த செய்தியை
திருமறை குர்ஆன்ல நீங்கள் படிக்கலாம். சமுதாயத்துக்கு வராங்க. சமுதாயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அளவுக்கு தீமைகள் நடக்குது. அதுல மிக முக்கியமான அந்த சிறுக்கான அந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. அப்ப அந்த மக்களை எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நட்சத்திரத்தை பாக்குறாங்க இரவுல, அது ஜொலிக்கு நட்சத்திரம் இல்லையா அதை பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க, மக்களை இது இறைவனாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல நமக்கு கூட சந்தேகம் வரும். அப்ப அந்த நேரத்துல சிறுக்கு வச்சுட்டாங்களா இப்ராஹிம் இஸ்லாம் என்கின்ற ஒரு சந்தேகம் கூட நமக்கு வரலாம். அவர்கள் சிறுக்கு வைக்கவில்லை. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் நினைவற்றது கிடையாது என்று அல்லாஹ்வே சத்தியம் கொடுக்கிறான். அப்ப அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க? மக்களை கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக, மக்களே நட்சத்திரம் தான் உங்கள் இறைவன், அது மறைந்த போது மறைகிறவனா இறைவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சந்திரனை பார்க்கிறாங்க, அது நல்ல பிரகாசமாக ஒளி வீசுகிறது. அந்த பிரகாசம் மறையும் போது பகலாக தெரியாது, மக்கள் எனக்கு தெரியும். அது மறையும் போது மக்களை இணை வைப்புற காரியத்திலிருந்து நான் விலகிக் கொண்டு, அது இது இணை வைப்பு, கண்டதையும் வணங்குறது இணை வைப்பு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்கன்றத அது அழகான முறையில மக்களுக்கு பதிய வைக்கிறாங்க. சூரியனை பார்க்கிறாங்க, மக்களுக்கு சூரியன் மிக பெருசா இருக்குது, நல்ல ஒளி வீசுது அப்படின்னு சொல்லி சூரியனை கடவுள் என்று சொல்றாங்க. அதுவும் மறைந்த போது அவர்கள் சொன்னார்கள், இன்னி வஜத்திலில்லதி ஃபதர சமாவாத்தி வந்தால் ஹனீஃபன் முஸ்லிமும் ஒமான முஸ்லிக்கு, நான் முஸ்லிக்கெல்லாம் கிடையாது, நான் இணை வைக்கிறவன் கிடையாது, வானங்களை பூமியை படைத்த எனது இறைவனுடைய எனது முகத்தை நான் திருப்பிக் கொண்டு நான் ஒருவரும் இணை வைக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் அந்த மக்களுக்கு அழகிய முறையில் தாவா செய்தார்கள் என்பதை திருமறை குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான ஒரு வடிவத்துல மக்களுக்கு என்ன பாஷையில பேசினால் புரியுமோ அந்த பாஷையில ஏற்ற செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வழிமுறையை நபிமார்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்ப அந்த பணியை செய்வதற்கு ஒரு கூட்டமாக செயல்பட்டார்களா, தன்னந்தனியாக செயல்பட்டார்கள்? அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை ஒரு சமுதாயமாக செயல்பட்டார் என்று சொல்லி காட்டுகிறார். அப்ப அப்பேற்பட்ட ஒரு பணியை, அந்த பணியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஒரு சமுதாயமாக அவர் செயல்பட்டார் என்று சொல்லி அவருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குகிறார் என்று சொன்னால், அதே பணியை நாம் செய்தால் நமக்கு ஏற்படைய ஒரு நன்மை கிடைக்கும் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். லூத் என்கின்ற ஒரு நபி, அவர்கள் ஏழு செய்தியை மக்களுக்கு சொன்னார்கள். அதே மாதிரி அந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமையான காரியங்களை பற்றி சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அதை பற்றி பேசுகிறான். லூத்தையும் நம்ம தூதராக அனுப்பினோம். அவர் தனது சமுதாயத்தை நோக்கி, அகிலத்தாரில் உங்களுக்கு முன் யாரும் செய்யாத மானக்கேடான ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்களே, நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடம் இச்சை செய்யக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களே, பெரிய வரம்பு மீறிய கூட்டமாக நீங்கள் இருக்கிறீர்களே என்று சொல்லி அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு பிரச்சாரம் செய்வதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ சமுதாயத்தில் எவ்வளவோ கெட்ட காரியங்கள் நடக்குது. இந்த கெட்ட காரியங்களை தடுக்கக்கூடிய, அதற்கு எதிராக பேசக்கூடிய, அந்த கெட்ட காரியங்களுக்கு எதிராக களம் காணக்கூடிய, அதில் உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு தகுதி என்பது இந்த ஒற்றை கூட்டத்துக்கு தான் இருக்குது. உலகத்திலே வேறு எந்த கூட்டமும் கிடையாது. ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய நாம் அதை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஷுஐப் நபி அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பேசுகிறான். அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள். அந்த சமுதாயத்தில் ஏகப்பட்ட செய்தி சொன்னார்கள். அந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அந்த தீமையான காரியத்தையும் கண்டித்தார்கள். என்ன தீமையான காரியம்? அளவு நிறுவையை மோசடி செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்தார்கள். அளவு நிறுவையை மோசடி செய்வது மிகப்பெரிய கேடு. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அளவு நிறுவையை மோசடி செய்வதற்கு கேடுதான். அவர்கள்
வாங்கும் போது நிறைவாக அளந்து வாங்குறாங்க, கொடுக்கும் போது குறைத்து விடுகின்றனர். மகத்தான நாளைய வேலையை பற்றி அவர்கள் அஞ்சு கொள்ள வேண்டாமா என்று சொல்லி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அளவு உண்மையை மோசம் செய்வது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. சமுதாயத்தில் இது ஒரு மிகப்பெரிய தீமையாக இருக்கிறது. ஷுஐப் நபி மக்களிடையே சொல்றாங்க, அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். மத்திய வாசிகளிடம் அவர்களுடைய சகோதரர் ஷுஐபை அனுப்பினோம், என் சமுதாயமே அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், உங்களுக்கு அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை, உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களிடம் வந்துவிட்டது, அளவையும் நிறுவையும் நீங்கள் முழுமைப்படுத்துங்கள், மக்களுக்கு அவர்களுடைய பொருட்களை குறைத்து விடாதீர்கள், பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு அதில் குறைவை குழப்பம் செய்யாதீர்கள், நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இந்த அறிவுரை உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லி அவர் மக்களிடம் பிரச்சாரம் செய்த ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சமுதாயம் நடத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய தீமையை கண்டித்து நபிமார்கள் மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் தாவா இருந்தது, ஏகத்துவ தாவாவும் இருந்தது, சமுதாய தீமையை கண்டித்த தாவாவும் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், நாங்க தாவா செய்யறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்கிறது, இக்கட்டான நிலையில் நாங்க இருக்கிறோம், சின்ன ஒரு சமுதாயமாக இருக்கிறோம், பல காரணங்களை நம்ம சொல்லுவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். சிறையில் மிக நீண்ட காலமாக அவர்கள் இருந்தார்கள். சிறையில் இருந்த காலத்தில் அவங்க என்ன செய்தார்கள்? சிறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தாவா செய்தாங்க. சிறை தோழர்களே, ஏராளமான கடவுள்கள் இருக்கிறது சொல்லுங்கன்னா அதற்கு யாரும் ஒவ்வொன்றாக்கி அல்லாஹுவா, நீங்கள் பல கடவுள்களை ஏற்படுத்திக் கொண்டதுதான் வெறும் பெயர்கள் தான், அவர்களுக்கு எந்த சக்தியுமே கிடையாது. எவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு விளக்கத்தை அன்னைக்கு சொன்னார்களே, இன்று வரைக்கும் யாராவது சொன்னாங்களா? நிறைய கடவுள்கள் இருப்பதுதான் சிறந்தது, ஏன்னா ஒரு கடவுள் இதை பார்க்கிறார், ஒரு கடவுள் இதை பார்க்கிறார் சொல்லி ஏற்றில் எழுதி வைத்து வழங்கக்கூடிய அந்த நிலை என்பது சரி என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னும் இல்லை. செயல் நடந்து கொண்டிருக்கிறது. சரிதான் என்று வாதிடக்கூடியவர்கள் யாரும் இருக்காங்களா? சிறந்தவர்கள். எது சிறந்தது சொல்லி கேட்டாங்களே, எது சிறந்தது? அன்றைக்கு யாரும் ஒருவனாகிய அல்லாஹ் தான் சிறந்தது என்று சொல்லி அவர்கள் சொன்ன அந்த பிரச்சாரத்தை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தன்னந்தனியாக செயல்பட்டார்கள், மக்களிடம் அடி வாங்கினார்கள், உதை வாங்கினார்கள், அசிங்கப்பட்டார்கள், பல நிலைகளில் மக்களை நேர்வழி கொண்டு வருவதற்கு பாடுபட்டார்கள். எந்த அளவுக்கு பாடுபட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த தாவா களத்தை ரொம்ப தூங்கப்பட்ட காலம் எது என்று சொன்னால், தாயிப் என்கின்ற நகரத்துக்கு தாவாக்கு போவாங்க. அங்க பாத்தீங்கன்னு சொன்ன அவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல, அவர்களை மிக கடுமையாக சித்திரவதை செய்தார்கள், அடித்தார்கள், சிறுவர்கள் விட்டு கல்லெறிந்து அவர்களை விரட்டினார்கள். இதெல்லாம் நம்ம ஹதீஸ்களை பார்த்தோம் சொன்னா, எந்த அளவுக்கு துன்பப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ செய்தியை பிற மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் என்கின்ற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் செயல்பட்டதன் காரணமாகத்தான் இன்று நாம் முஸ்லீமாக இருக்கிறோம். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம எப்படி முஸ்லீமாக இருக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு துன்பப்பட்டு அவர்கள் இந்த தாவாவை செய்தார்களோ அதன் காரணமாக இந்த மார்க்கத்துக்கு மக்கள் சாரையாக வந்தார்கள். அந்த செய்தி அந்த மக்கள் உள்வாங்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய பேரு ஒழிக்கப்பட்டது, சமுதாயம் ஏகத்துவ சமுதாயமாக மாறியது. அதன் காரணமாக பின்வரும் சமுதாயத்துல ஒருவராக நாம கூட ஆயிட்டோம். அதன் காரணமாக தான் நம்ம சிறந்த சமுதாயமாக இருக்கிறோம். நம்ம எப்படி சிறந்த சமுதாயமாக இருக்கிறோம் தெரியுமா? ஏகத்துவ செய்தியை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணியின் ஒரு அடையாளமாகத்தான் நாம் சிறந்த சமுதாயமாக இருக்கிறோம் என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏராளமான நபிமார்கள் இந்த செய்தியை பிற மக்களுக்கு தாவா செய்யக்கூடிய அந்த செய்தியை, அழைப்பு பணி செய்யக்கூடிய அந்த செய்தியை செய்து கொண்டே இருந்தார்கள் என்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அந்த நிலைமையுடைய காரணங்கள்
என்று அறிந்துவிட்டதா? தூதர்கள் வரமாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால் எந்த தூதரும் வரமாட்டார்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் தூதர்கள் செய்யக்கூடிய அந்த பணி, அந்த காரணிகள் அறிந்து விட்டதா? ஷிர்க் அறிந்து விட்டதா? ஏகத்துவ அந்த செய்தியிலிருந்து மக்கள் திரும்பி விட்டார்களா? ஷிர்கான விஷயத்திலிருந்து ஏகத்துவ செய்தி வந்து விட்டார்களா? அதே மாதிரி அந்த ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்டவனா திரும்பி இருந்து உலகத்துல யாருமே இல்லை என்று ஆகிவிட்டதா? பயங்கரமான ஒரு கேடுகள் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த கேடுகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த முஸ்லிம் சமுதாயம் மொத்தமாக ஒன்று சேர்ந்து கேடுகளை எதிர்க்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் இன்று உலகத்தில் கேடுகள் தலை தூக்குமா? அப்படி தலை தூக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமா? ஆனால் இது யாருக்கு வந்த இல்லையோ என்று பெரும்பாலான முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய கூட்டம் நாம் தான் இது நமக்கு இடப்பட்ட கட்டளை, நம்மளுடைய கடமை என்று சொல்லி இதை பற்றி சிந்திப்பவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த சிந்தனை நமக்கு இன்னும் வீரியமாக வர வேண்டும். உலகத்தில் எங்கோ ஓரினை சேர்க்கையாளர்கள் இருந்தார்கள் என்று கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம படிச்ச ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால அதுக்கப்புறம் அவர்கள் வந்து ஒரு ஒன்று திறந்தார்கள் என்று படித்தோம். அப்புறம் லண்டன்ல மாநாடு போட்டாங்க, ஊர்வலம் நடத்தினாங்க என்று படித்தோம். அமெரிக்கால மாநாடு நடத்துறாங்க, ஊர்வலம் போறாங்க என்று படித்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம நடந்து கொண்டே இருந்தது. நம்ம ஊர்ல நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னா, நம்ம தலைவர்கள், நம்ம நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் மாநாடு மயிலாட பார்த்து கொண்டிருந்தார்கள். சமூக தீமை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான அக்கறம் இல்லை. அப்ப அதோடு சேர்ந்து நமது கடமையை மறந்து நாமும் தீவிகளில் மூழ்க ஆரம்பித்து விட்டோம். சமுதாய கடமையை, சமுதாய பொறுப்பை, தாவா செய்யக்கூடிய அந்த பணியை நாம் மறந்து விடுவதற்காக சில நேரங்களில் நம்ம ஆகிவிடுகிறோம். இதன் காரணமாக என்ன நடந்தது? ஓரினை சேர்க்கையாளர்களுடைய மாநாடு டெல்லியில் நடந்தது. அப்போது நாம் அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னா போன மாசம் நம்ம சென்னையில நடந்துருக்கு. எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய மானக்கேடு! ஒரு தூதர் சொல்றாங்க, அநியாயமான காரியம் செய்றீங்க, வெட்கக்கேடான காரியங்களை நீங்க செய்கிறீர்களே, அந்த சமுதாயத்தையே அல்லாஹ் அழித்தான் அதன் காரணமாக சொன்னா எவ்வளவு பெரிய காரியம். அந்த காரியம் சென்னைக்கு வந்துவிட்டது. ஏன் வந்து விட்டது? நம்ம மாநாடு மயிலாடுற மாதிரி ஒரு ஆட்டை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் என்று சொன்னால், தகப்பன் மாநாடு மயிலாட பார்த்தாரு, மகன் வந்து ஓரினை செய்வதற்காக மாநாட்டுக்கு அனுமதி வழங்குகிறார். அப்ப அந்த மாதிரியான ஒரு சீமையை வளர்த்து விட்ட ஒரு சமுதாயத்துல நமக்கு எவ்வளவு பெரிய பணிகள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த பணிகளை நாம் மறந்து இருந்தோம் என்று சொன்ன, நாளைக்கு திருவள்ளூர்ல அந்த மாநாடு ஊர்வலம் நடக்குமா இல்லையா? அதையும் நம்ம கண்டுக்கலாம் இருந்தோம் என்று சொன்னால், நம்ம தெருவுல நடக்கக்கூடிய ஒரு ஊர்வலமாக இருக்குமா இல்லையா? அதையும் கண்டுக்கலாம் இருந்தோம் சொன்னா, அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வரக்கூடியவர்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்களாக கூட மாறிவிடுவார்கள். ஏன்? தீமையை கண்டு கொள்ளவில்லை என்று சொன்னால் அதில் ஒருவராக மாறக்கூடியவர்களாக கூட நாம் இருப்போமா இல்லையா? இன்னைக்கு இந்த இந்தியாவுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் கடைகளில் வந்து பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில மாநிலங்களில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதை வந்து ஒரு தீர்மானமாக சட்டமாக கூட ஆகுறாங்க. குஜராத்தில் நீங்கள் பார்க்கலாம், உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் பார்க்கலாம், உத்தரகாண்ட் மாநிலத்தில் பார்க்கலாம். வீடு கட்டிக்கொண்டே வருகிறது. முஸ்லிம் கடைகள்ல நம்ம பொருட்கள் வாங்கக்கூடாதான். ஏன்னா இந்துக்கள் வந்து அந்த இந்து கடையில வாங்கணுமா? அப்ப இதற்கு நம்ம என்ன பதிலளிக்க போக கடமைப்பட்டு இருக்கிறோம்? ஒரு நாட்டிகள் சொல்லுவான், சரிப்பா முஸ்லிம்கள் கடையில நீங்கள் பொருட்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, முஸ்லிம்கள் கிட்ட வந்து இதை பெட்ரோல் வாங்காதீங்க, பெட்ரோல் வாங்காதீங்க, நீங்க ஓடுமா நாடு ஓடுமா? இன்னைக்கு பெட்ரோல் டீசல் இல்லைன்னு சொன்னா வாகனங்கள் ஓடுமா? எந்த விதமான இதுவும் இருக்காது, ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு ஒரு கேட்டை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ இதை பற்றி அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மக்கள் அறியாமையில சுயநல தலைவர்களுடைய பேச்சை கேட்டு இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்தார்கள் என்று சொன்னால், நாம் கண்டும் காணாமல் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன நிலைமை ஆகும்? அப்ப நம்ம சொல்லணும், முஸ்லீம் கிட்ட வந்து பெட்ரோல் வாங்காதீங்க, நாங்க பொருள் வாங்க மாட்டோம், நாங்க உங்களுக்கு பொருள் தர தயார் இல்லை
அதே மாதிரி நீங்க எங்ககிட்ட பெட்ரோல் வாங்காதீங்க, முஸ்லீம் நாட்டுல இறக்குமதி பண்ணாதீங்கன்னு சொன்னா அது உலகம் தாங்குமா? அறிவுபூர்வமாக பிரச்சாரம் செய்வோம், பேசுவோம், மக்கள்கிட்ட பேசுவோம். அப்ப இந்த முட்டாள்தனமான கருத்துகள் இந்த நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எதிராக அழகிய முறையில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பண்பு, அந்த தாவா செய்யக்கூடிய அந்த பண்பு, அதன் மூலமாக ஏகத்துவ செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பண்பு என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மாட்டிறைச்சி சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு கட்டமைத்து விடுகிறார்கள் அநியாயத்தை. மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்பதற்காக ஒரு முதியவரை அழைத்துக் கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து ஏராளமான மக்களை சித்தரவதை செய்தார்கள். அப்ப மாட்டிறைச்சி உங்களுக்கு தாவாது, மாடு புனிதம் என்று சொல்கிறீர்களா அப்படின்னு சொன்னா ஓட்டுறாங்க. ஆனா நீங்க மாடுகளை கொள்ளாதீர்கள். ஏன் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இந்த நம்ம நாட்டு பிரதமர் வெளிநாட்டுல சொல்றார், மாடு எக்ஸ்போர்ட்ல நாங்க 2வது இடத்துல இருக்கிறோம். யாரு? இந்தியா 2வது இடத்துல இருக்கலாம். முதல் இடத்துல யாருக்கா? பிரேசில் இருக்குது. 2வது இடத்துல யாருக்கா? இந்தியா இருக்கு. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது அவங்கதான். நம்மள எக்ஸ்பெக்ட் பண்றோம், நம்ம உணவுக்காக கொஞ்சம் மாடுகளை அது நமக்கு உணவு, அவர்களுக்கு தெய்வீக அம்சம் அதுல இருக்குன்னு சொன்னா அதை அவர்கள் அறுக்கக்கூடாது தானே. ஆனா அவங்கதான் அடுத்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. உள்ளூர்ல எடுக்கிறாங்க, வெளியூர்ல எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அல் கபீர் என்கின்ற ஒரு பேரு, அது என்ன முஸ்லீம் பேர் தானே அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்கோம். ஆனா அதோட ஓனர் யாருன்னு பார்த்தா அதுல் அகர்வால். அதுல் அகர்வால் என்கிறவர் தான் எக்ஸ்போர்ட்ல முதலிடம் இருக்கிற. இந்தியாவில் பல எக்ஸ்போர்ட்கள் இருக்குது மாடு ஏற்றுமதி பண்றதுல. அதுல முதலிடம் யாரு? அகர்வால். 2வது யாரு? அவங்கதான். நம்ம எக்ஸ்போர்ட்ல முன்னணியெல்லாம் இல்ல, நம்ம சாப்பாடுக்கு சாப்பிடுறோம். அப்ப அதுல மிகப்பெரிய ஒரு போலித்தன்மையை அவர்கள் கட்டறிந்து இருக்கிறார்களே. இந்த செய்தியை மக்கள் மத்தியில கொண்டு போய் நம்ம சேர்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? அப்ப சமூக தீமையில நம்மை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இன்னைக்கு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா எதுல நடக்குன்னு சொன்னா மதுவில் நடக்கிறது. மதுவில் தான் கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு சூழல். அப்ப மது என்பது மிகப்பெரிய வாழ்க்கை. இளைஞர்கள் அதனால் மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் வழிகெடுக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய வழிகேடு இருக்கிறது சொன்னா சின்ன வயசிலேயே அதிகமான அளவுக்கு போதையில் ஆட்பட்டு அவர்களுடைய இளமை பருவத்தை குறைக்கிறார்கள் என்று சொல்லி ஆய்வுகள் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை பார்க்கிறோம். அதே மாதிரி கஞ்சா இப்ப பார்த்தாலும் பேப்பரை மிக பெருத்தீர்கள். அது என்ன? அது ஏழைகளையும் அந்த இளைஞர்களையும் குறிப்பாக நடுத்தர மக்களையும் நடுத்தரவுக்கு கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமூக தீமையாக இளைஞர்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. அந்த இளைஞர்கள் ஒருவராக நம்ம பிள்ளைகள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? இந்த ஏகத்துவ செய்தியும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். அதே மாதிரி இந்த சமூக தீமைக்கு எதிராக மக்களிடம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செயற்திட்டத்தை கையில் எடுக்கிறோம் சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இளமை பருவம் பார்த்திருக்கீங்களா? அவர்களுடைய இளமை பருவத்தை பற்றி திருமதிக்கு வாழ்ந்த பாருங்கள் எந்த மாதிரியாக செயல்பட்டார்கள். அவர்களுடைய செயலுக்கு தான் அல்லாஹ் அவர்களை முற்ற தோழராக ஆக்கிக் கொண்டான் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அவரை நாம் முற்ற தோழராக நம்ம ஆக்கிக் கொண்டோம். அப்ப அந்த அளவுக்கு அவர்களுடைய தாவா பணி இருந்த நிலைமையை நம்ம பார்க்கிறோம். சமுதாயத்துல வட்டி என்கின்ற மிகப்பெரிய ஒரு தீமை மக்களை சுரண்டி களவாடக்கூடிய களவாடாது சுரண்டக்கூடிய அடிமைத்தனம் படுத்தக்கூடிய மக்களை தற்கொலைக்கு தூண்டக்கூடிய ஒரு காரியங்களில் வட்டி இந்த அளவுக்கு குறையோடி போய்கொண்டிருக்கிறது சமுதாயத்துல. அப்ப அதுக்கு எதிராக நாம் கடன் நாடக்கூடிய அந்த தீமையை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதிலிருந்து மக்களை விலக வைக்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட பெரும்பாலான சொல்ல முடியாத ஒரு சின்ன கூட்டம் இதனுடைய தீமையை உணராமல் இந்த வட்டியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம். வட்டியை ஈடுபட்டவன் ஷைத்தானால் தீண்டப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த கடமை நமக்கு இருக்கிறாங்க. அந்த கடமை நமக்கு ஒருவர் 2 பேருக்கா இருக்கிறது, ஆலயங்களுக்கா இருக்கிறது, 5 வருஷ படித்தவருக்கு மட்டும்தான் இருக்கிறதா?
அல்லது நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் இருக்கிறதா? நம் அனைவருக்கும் இருக்கிறது. அதைதான் நாம் உணர வேண்டும். நீங்க ஏன் நீங்க சிறந்த சமுதாயமாக நீங்க இருக்கிறீங்க? அல்லாஹ் எதற்காக உன்னை சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறார்? நீங்கள் இந்த நன்மையான காரியங்களில் ஈடுபடுகிறீர்கள், மக்களுக்கு நன்மையை போகிறீர்கள். அதன் காரணமாகத்தான் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று சொல்லும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஏற்படுகிறதா இல்லையா? இந்த ஆர்வத்தை நம்ம உள்வாங்கியவர்களாக நமது செயல்பாடு என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். விபச்சாரம் சொல்லிருக்கலாம், செய்வதற்கு ஏராளமான பணிகள் இருக்கிறது. ஒன்று ரெண்டு பணிகளா இருக்குது. தீமையை தடுக்கின்ற விஷயங்கள்ல அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, ஒரு தீமையை கண்டால் நீங்கள் கையால் தடுங்கள், இல்லை என்று சொன்னால் நாவால் தடுங்கள், இல்லைன்னா வெறுப்பு ஒதுக்குங்கன்னு சொன்னாங்க. வெறுப்பை ஒதுக்கிறது இயலாமை என்கிற அடையாளம். ஆனால் நாவால் தடுக்கக்கூடியது நம்மளால் இயலும். இயலுமா இயலாதா? ஆண்களுக்கும் இயலும், பெண்களுக்கும் இயலும். எப்படி வேணாலும் பேசலாம், அழகான முறையில் பேசலாம். புரிய வைப்பதற்கு நீங்கள் ஹிக்மத்தை கையாளலாம். மார்க்கம் அனுமதி எடுத்திருக்கிறது. அழகிய முறையில் உங்களுடைய இறைவனுடைய பாதையை நோக்கி நீங்கள் அழையுங்கள் என்று சொல்லி திருமலை குர்ஆன்ல நமக்கு போதனை இருக்கிறது. அந்த போதனையின் அடிப்படையில் மக்களுக்கு தாவா செய்யக்கூடிய அந்த பொறுப்பு என்பது நமக்கு இருக்கிறது. இறை தூதர்கள் வரமாட்டார்கள். இறை தூதர்கள் செய்ய அந்த பணி, அந்த காரணிகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காரணிகளை களைய வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு, பிற மக்களுக்கு நாம் எடுத்து செய்யக்கூடிய அந்த பணி என்பது நம் மீது கடமையாக சூட்டப்பட்டிருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கடமையை நாம் உணர்ந்து கொள்ளும் போதுதான் நம்மளுடைய அந்த செயல்திறன் அதிகரிக்கும். வீடுகளில் நாம் உணர மாட்டோம், சீரியல்களில் நாம் உணர மாட்டோம். இது இந்த உலக வாழ்க்கையில நம்மளை சிரிப்பா சிரிக்க வைக்கிறதுக்கு நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சரி. நம்மளுடைய கடமையை மறந்து, உலக கடமையை மறந்து, நமது குணாதிசயங்களை மறந்து நாம் வேறொரு குணாதிசயங்களாக ஆக வேண்டும் என்பதற்காக மற்ற மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சதிதான் சீரியல். அது நாம் புரிந்து கொள்ள மாட்டோம். நமக்கு சிறந்த ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த சிறந்த பொறுப்பு என்னன்னு சொன்னா மக்களுக்கு நன்மையை ஏகக்கூடிய அந்த பொறுப்பு, தீமையை தடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு, அதில் நாம் முழுமையாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது நம்ம மீது சுமத்தப்பட்ட கடமை என்பதை உணர வேண்டும். இந்த கடமையின் ஒரு அங்கமாகத்தான் மாநில கடமை என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செயல் திட்டம். அவர்கள் எப்படி வீரியமாக செயல்பட்டார்களோ அதே வீரியத்தோடு நாமும் செயல்பட வேண்டும் என்பதற்காக, அந்த நிலையை நமக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி சமுதாயத்திடம் போய் போராடினார்களோ அதே மாதிரியான ஒரு போராட்டத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நமக்கு மாநில தலைமை 10 மாத கால செயல் திட்டம் வழங்கியிருக்கிறது. தியாக சம்மல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு நாம் கட்டமைத்த, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டமைத்த இனிய குடும்பம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இளமை பருவம், இணைப்பை வேறெடுத்த இப்ராஹிம் நபி, இல்லம் தோறும் இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் நபியுடைய இறைநேசம், இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை, இறை செய்தியை இருக பற்றிய இப்ராஹிம் நபி தலைவர்களா, இறை செய்தியை இருக பற்றிய இப்ராஹிம் நபி. நம்ம இறை செய்தியை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம்? குர்ஆன் படிக்கிறோமா? எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு கையை தூக்குனா அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் படிக்கிறீங்க. சில இடத்துல கையை தூக்க சொன்னா ஒருத்தர் கூட தூக்க மாட்டாங்க. அவங்க போன்ல கூட இருக்கும், குர்ஆன் இருக்கும், அந்த ஆட்டு சொல்லும். என்னை நீங்க திறந்து ரொம்ப நாள் ஆகுது, டிலீட் பண்ணிருங்க. அந்த ஆப் அவங்ககிட்ட சொல்லணும், என்னை நீங்க திறந்து ரொம்ப நாள் ஆகுது, டிலீட் பண்ணிருங்க. இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய அருப்புரை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அருப்புரையை நம்ம கவனிக்காதவர்களாக நம்ம இருக்கிறோம். அழகிய முன்மாதிரிகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி பல தலைப்பின் கீழ் நமக்கு அந்த அவர்களுடைய அந்த செயல் திட்டத்தை மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்வதற்கு தரப்பட்டிருக்கிறது. அதில் இந்த ஆகஸ்ட் மாசம் நமது மாவட்டத்தில் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இளமை பருவம் இந்த மாசத்துல தரப்பட்டிருக்கிறது. மது போதைக்கு எதிராக வீரியமிக்க பிரச்சாரத்தை இந்த மாசத்துல நம்ம செய்ய இருக்கிறோம். இளைஞருக்கான தர்பியா நடத்தக்கூடிய அந்த விஷயங்களை செய்ய இருக்கிறோம். இளம் பெண்களுக்கான தர்பியா நடத்துறது,
பெண்களுக்காக தர்பியா நடத்துறது, மாவட்ட அளவில் பேரணி, கிளை அளவில் பேரணி, கிளைகள் இணைத்து நடக்கும் பேரணி, பேரணிக்கு பிற மத சகோதரர்களை அழைப்பது, புதிய இளைஞர்களை கவனத்தில் கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்வது, பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் சென்று பிரச்சாரம் செய்வது, இவ்வளவு விஷயங்களை இந்த மாதத்துக்கு நம்ம கையில் இருக்கிறோம். இந்த தாவா பணியில் நாம் எந்த அளவுக்கு செயல்படுகிறோம் என்பதை நாம் இன்னும் மீதமாக கையாளும் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு அழகிய முறையில் எடுத்து செல்லக்கூடிய அந்த பொறுப்பு உள்ளவர்களாக நாம் ஆவோம். இது நம் மீது சுமத்தப்பட்ட கடமை. இந்த கடமையை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்போமா? இன்ஷா அல்லாஹ் வீரியமாக களமிறங்க வேண்டும். இந்த செய்தியை முழுமையாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நபி மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் பெருமானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.